ஹாய் காய்ஸ் அன்யங்காருமே இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிம்மின் எஃபெக்ட் தாண்டா ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி எனக்கு புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் பெரிய ஆர்குமெண்ட் போயிருந்திருக்கும். இடையில லூனா வந்து உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான். அவள் சாரி கேட்க சொல்லியிருப்பான். நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக ஸ்டேபிளாக இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணால் உங்கள் வீட்டில் தான் கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. டேன் உங்களுக்கு மெடிசன் வச்சு விட்டுட்ருக்கான். டேயும் டேயும் எரியுது. டி பைத்தியக்கார பையலே, நிஜமாவே எரியுதுடா. சாரி மேம், டிஞ்சர் வைக்கணும்ல, அப்படிதான் இருக்கும். நெயில் மார்க் ரொம்ப டீப்பாக இருக்குது. மேலே உள்ள ஸ்கின் வேற வந்திருக்கு. அதான். அவள் என்ன பொம்பளையா இல்லை வேற எதுமாடா? நெகத்தை வச்சு இந்த குத்து குத்திட்டா. பத்தாததுக்கு 2 அடி வேற அடிச்சிட்டா. பாரு, அந்த ஐஸ் பேக் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் எடுத்து நீங்கள் அப்படியே சீக்ஸில் வச்சிட்டு இருக்கீங்க. டேன் உங்களுக்கு மெடிசன் போட்டுவிட்டு டிஞ்சர்லாம் வச்சு அந்த பேண்டெல்லாம் போட்டு விடுறான். பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே அந்த பிளட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி வெளியில் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு இன்னுமே எரிச்சலாக தான் இருக்குது. என்னடா எரிச்சல் நிற்கவே இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே ஓகே மேம், சொல்கிறா என்னதான் ப்ராப்ளம்? ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியும். என்கிட்ட மறைக்காம சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் ஏன் இதை பண்ணீங்க? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, இது மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லலை? கண்டுபிடிச்சிட்டியா? மேம், உங்கள் கூட நான் இவ்வளோ நாள் இருக்கேன், எனக்கு தெரியாதா நீங்கள் எந்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைப்பீங்கன்னு? பாருங்க, அடி வேற வாங்கியிருக்கீங்க. இவ்வளவுக்கு நம்ம பண்ணணுமா? பத்ததுக்கு உங்களை நகத்து வச்சு குத்திட்டா வேற. இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணி ஏன் இதை பண்ணீங்க? நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, இதை பண்ணலாமா வேண்டாமான்னு. இல்லட்டையும் பண்ணுறதுக்கான அவசியம் வந்துருச்சு, அதனால தான் இதை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? மின்னுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு. அவனுக்கு மெமரிஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பற்றின ஞாபகம் எதுவும் வருதா என்னன்னு தெரில. அவன் என்ன கண்டுபிடிச்சிருவானு பயமாக இருக்கட்டையும். என்ன சொல்கிறீங்க? ஆமாட்டையும், அவன் டைரெக்டாகவே என்னை கேட்டுட்டான். இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டுட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியுமா? ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிடுச்சு. அப்புறம் அதான் ஃபைல்குள்ளே அந்த மாதிரி ட்விஸ்ட்டை வச்சு விட்டேன். அதையும் பண்ணினீங்க? டைவர்ட் ஆகணும்ல, அதனால தான் ஜிம்மனை உள்ளே இழுத்து விட்டேன். அந்த ஃபைலை மாற்றினது நான் தான். ஆனால் ஜிம்மன் கையில் கொடுத்துட்டு நான் தானே கொண்டு போய் கொடுத்தேன். நீங்கள் மின் கூட போயிட்டீங்களே, இந்த கேபில் எப்படி இந்த ஃபைலை மாற்றினீங்க? அந்த சோனா வச்சு மாற்றிட்டானா? ஓ, இதுக்குள்ளே ஏன் ஜிம்மினை இழுத்து விட்டீங்க? எனக்கு தெரியாதா அவனை பற்றி? லாஸ்ட்டு 4 பேஜஸ் செக் பண்ணுன்னா அதை மட்டும் தான் செக் பண்ணுவான். அந்த ஹோல் ஃபைலை அவன் பார்த்துருக்க மாட்டான். எனக்கு 100% அவனோட ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த ஃபைல்குள்ளே அப்படிப்பட்ட ஃபோட்டோஸே நான் வச்சது. நான் நினச்ச மாதிரியே நீ என்னை வந்து கூப்பிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் தப்பிச்சிட்டு தெரியுமா மின்னிக்கிட்டேருந்து. நீ எப்படா வருவேன்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். நல்ல வேலையாக போச்சு. அப்போ மேம், இதெல்லாம் மின்ன டைவர்ட் பண்ணுறதுக்கா? எப்படியும் கொஞ்ச நாள் இனிமேல் என்னை பற்றி யோசிக்க மாட்டான். எனக்கு இந்த டைம் போதும். அன்ட்டையும் நமக்கு டைமும் கிடையாது. நம்ம எது பண்ணுறதுனால சீக்கிரமாக பண்ணணும். ஓகே தான், பட் பாவம் கொஞ்சம் அடி வாங்கிட்டீங்க. டே, அந்த லூனா குறுக்க வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவன் எப்படி அந்த டைமிங்கில் உள்ளே வந்தானே தெரில. அந்த கம்பெனியோட 30% ஷேர் ஹோல்டர்ன்ற ஒரே நாளை அவளை விட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் வாங்கினதை அவள் 2ஆக கொடுத்துருப்பேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். என்னது? கண்டிப்பாக லூனா அவங்கள்ட்டேருந்து வட்டி முதலமாக வாங்க போகிறா. ஆனால் எப்போன்னு தான் தெரில. நீங்கள் கொடுக்காமலாம் இருக்க மாட்டீங்க. அவளுக்கு இருக்குடா, பாருடா எப்படி இருக்குன்னு. பிளாக் மார்க் ஆயிருமாடா? ஸ்கின் எதுவும் டேமேஜ் ஆயிருக்குமா? மேம், அடி வாங்கி வலிக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. வலிக்குது தாண்டா, ஆனால் என்ன பண்ணுறது? நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா வரப்போகிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம டார்கெட் கரெக்டாக இருந்தால் போதும், அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே. அடுத்து அடுத்து வயன் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் 2 பேருமே அப்படியே நார்மல் ஆகுறீங்க. பேசிகிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க 2 பேருமே. மேம், ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரட்டா? எனக்கு கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வாட்டையும். வயன், ஆலிஸ் வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆலிஸ் அந்த வீல் சேரை மூவ் பண்ணிக்கிட்டு ஒரு பிரிட்டியான ஸ்மைலோட அவங்க கிட்ட வரா. அவங்க சீக்ஸில் கைய வைக்கிறா. என்னடி இது? என்னாச்சு உனக்கு?
அது ஒண்ணும் இல்லடி. இந்த டெய்யூன் தான். ஆ நானா? டெய்யூன் என்ன பண்ண நீ? ஏன் ஒயன் கன்னத்துல இப்படி இருக்கு? கையிலலாம் பேண்டேடு. ஆனா மேம் ஏதாச்சும் சொல்றா. ஹம், என் பேரை கொண்டு வருவீங்கன்னு எனக்கு என்ன கனவு கண்டேன். ம், அது ஆலிஸ். டெய்யூன் என்ன பண்ணுன நீ ஒயனை சொல்லு. இரு ஆலிஸ். ஆ டிரைவ் பண்ணும்போது டிரைவ் பண்ணும்போது டிரைவ் பண்ணும்போது என்னாச்சு? டேய் ஆலிஸ் ஆலிஸ் டிரைவ் பண்ணும்போது இல்ல. அம், அது அது சைக்கிள் ஓட்டும்போது. சைக்கிளா? ஐயோ! ஆலிஸ் ஸ்டெப்ல இருந்து ஸ்லிப் ஆயிட்டாங்க ஆலிஸ். அவ்வளோதான். எப்படி? நீ என்ன பண்ண? இல்ல நான் பின்னாடி வந்தேன். மேம் முன்னாடி போனாங்களா, தெரியாம சாரிய வச்சு மிதிச்சுட்டேன். டக்குன்னு மேம் ஸ்லிப் ஆயிட்டாங்க. அதான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இல்லையே! கன்னத்துல யாரோ அடிச்ச மாரில இருக்கு. ஆம், எதுக்கே இருந்த பிஏ மேம தாங்கி பிடிக்க போனாங்க. கன்னத்த தாங்கி பிடிச்சிட்டாங்க. கன்னத்துல கை விரல் பதிஞ்சிருச்சு. மேம் ஹாட் வாட்டரா? கூல் வாட்டரா? எனக்கு கோல்ட் வாட்டர் எடுத்துட்டு வா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்கவே இல்ல. ஆலிஸ் அவங்கள பார்த்து அப்படியே பப்பியா முறைச்சிட்டு இருக்கா. முறைக்காதடி, தெரியாம நடந்துச்சு. அவனுக்கு ஷூ ஏதோ ஸ்லிப் ஆயிடுச்சாம். டக்குன்னு என் சாரிய வச்சு மிதிச்சிட்டான். எனக்கு காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. முன்னாடி போன என் பிஏவுக்கு கை ஸ்லிப் ஆயிடுச்சு. அவ கன்னத்தை தாங்கி பிடிச்சா. அதுல விரல் பதிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா? ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க. மேடம் மேடம் சாரி சாரி, நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். அதுக்காக நீங்க கண்ணெல்லாம் கலங்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வட்டியாச வைப் பண்றீங்க. டேயன் அங்க வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ்ல ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரான். சார் கிட்ட நான் கோல்ட் வாட்டர் மட்டும் தானே கேட்டேன். ஆம், அது உங்களுக்கு. ஜூஸ் யாருக்கு சார்? ஆம், அது என் பட்டுக்குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கையில கொடுக்குறான். ஆலிஸ் அப்படியே கியூட்டா பார்த்துட்டு இருக்கா. ஏன் என்ன இப்படி பார்க்குற நீ? என் அக்காவை கீழே விழுக வச்சுட்டு நீ ஜூஸா கொண்டு வந்து கொடுக்குற. பட்டு பட்டு வேணும்னு பண்ணல, எல்லாமே ஆக்சிடென்ட். மேம் சொன்னீங்கல்ல எல்லாமே ஆக்சிடென்ட் தானே. சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்றீங்க. ஜூஸ் வாங்கி ட்ரிங்க் பண்ணிட்டு உங்களையும் டெய்யனையும் பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கா. ஆலிஸ். ம் சொல்லுவேன். தூங்குனியா? ம் தூங்கி இப்போதான் எழுந்தேன். நைட்டு என்னால் எப்படியும் என் நைட்டெல்லாம் தூங்க முடியும். அவள் கொஞ்சம் சேட் ஆகுறா. டெய்யும் பார்த்துட்டு ஓகே ஓகே, இன்னைக்கு என்ன பட்டு கொஞ்சம் அழகா பிரெட்டியாக ரெடியாக இருக்கீங்க, என்ன விஷயம்? ஆமாம் ஆலிஸ், என்ன எப்படி ரெடியாக இருக்க? ஒயன் உன்கிட்ட ஒன்று கேட்பா, நீ எனக்காக ஓகே சொல்லணும். ம் என்ன மேடம் கேட்க போறீங்க என்கிட்ட? நீ சொல்ல, எனக்காக பண்ணுவியா மாட்டியான்னு. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேண்ணா. ம் ம், என்ன வேணும் சொல்லு. ஆம், நான் டெய்னும் கூட்டிட்டு பக்கத்தில் பார்க் வரையும் போயிட்டு வரட்டா? நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ் வாட்டரை கீழே வச்சுட்டு அவளே பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக விட மாட்டேன்னு தெரியும். யோசிச்சு பாரு, நான் லாஸ்ட்டாக போயிட்டு 2 மந்த்துக்கு மேலே ஆகுது. பக்கத்தில் இருக்க பார்க்கு தானே. அது இல்லை ஆலிஸ், நீ தாண்டி கஷ்டப்படுவ, வெளியில் போகிறேன்னு அடம் பிடிப்ப. அப்புறம் அவங்க இப்படி பார்த்தாங்க என்னைய, இவங்க இப்படி என்கிட்ட கேட்டாங்க, என்னை உடம்பு நல்லா இருக்கான்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் வருத்தப்படுவ. அதான் நான் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ம் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு அவங்க கூட வெளியில் போகணும் ப்ளீஸ். டேயோன் மேம் நான் இருக்கிறேண்ணா, நான் பார்த்துக்கிறேனே. அது இல்லை டேயோன், இவன் ப்ளீஸ் ஒயன், டேப்லெட் எல்லாமே எடுத்துக்கிட்டேன், மெடிசன் எல்லாம் சூப்பராக எடுத்துக்கிட்டேன், நல்லாவும் தூங்கிட்டேன். இவ பாரு நான் கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு வெளியில் போகணுன்னு இருக்கு, உள்ள ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு. ப்ளீஸ் டி, நான் டேயோன் கூட தானே போகிறேன். டேயோன் ஹேண்டில் பண்ணிடுவல்ல, இல்லை நானும் வரட்டா? இல்லை மேம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோ, இருட்டுறதுக்குள்ளே வீட்டில் இருக்கணும், தெரியும்ல? உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கோ, எனி டைம் ஆன்லேயே இரு, என்ன நடந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணு. ம் மேடம் மேடம், நான் இங்கே இருக்க பார்க்குக்கு தான் போகிறேன், ஜப்பானுக்கு ஒன்றும் போகல. நீ எங்கே போனாலும் என் நினப்பு ஒன்று மட்டும் தாண்டி சுற்றிட்டு இருக்கோம், பார்த்துப்போம். ம் டேயும் டேக் கேர். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆலிஸை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீல் சேர் அப்படியே மூவ் பண்ணி அவன் வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். ஆலிஸ்
அவ சன்லைட் பட்டோனையுமே ஒரு மாரி கண்ண அப்படியே பிளிங்க் பண்றா. டேயும் சடனா பார்த்துட்டு, "இரு, இரு, இரு. கிளாஸ் போட்டுருவோம் நம்ம. ஓகேயா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சன் கிளாஸ் எடுத்து ஆலிஸ்க்கு வியர் பண்ணி விடுறான். நீங்க அத பார்த்துட்டு கியூட்டா சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேயும் ஆலிஸும் பார்க்ல தான். டேயும் ஆலிஸோட அந்த வீல் சேர வாக் பண்ற வேல தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கான். எதுவுமே பேசல. ஆலிஸ் அப்படியே அந்த சேர் பிடிச்சு ஸ்டாப் பண்றா அந்த வீலிங்க புடிச்சு. "என் மேல கோவமா இருக்கியா?" டேயும் கேட்குறேன்னா பேசாம போனா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய பிடிக்கிறா. அவன் லைட்டா கைய எடுத்து விட்டு, "ஏன்டி இப்படி பேசுற நீ எப்ப பார்த்தாலும்? இதான் உனக்கு வேலையா? ஏன்டி எப்ப பார்த்தாலும் என்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்க நீ? உனக்கு எப்பதான் புரிய போகுது?" "ஏன் டேயும் ஹார்ஷா பிஹேவ் பண்ற?" "ஹார்ஷா இல்லடி. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. உனக்கு இங்க பாரு. என்ன மெசேஜ் பண்ணி வச்சிருக்க? ஏன் ஏன் இப்படி பண்ற? உனக்கு ஒரு தடவ இல்ல, 100 தடவ இல்ல, 1000 தடவ சொல்லிட்டேன். இந்த மாரி பண்ணாத. ஒவ்வொரு தடவ நீ இப்படி மெசேஜ் பண்றப்போ எனக்கு அப்படியே முடியலடி. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீல் டவுன் பண்றான். ஆலிஸ் அப்படியே டேயும் சீக்ஸ் 2யும் புடிச்ச மாரி, "என்னால உன் லைஃப் போயிட்டு இருக்கு டேயும். எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். நீ இன்னொரு பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற? சொல்றி. ம். நான் உன் கூட இருக்கும்போது உன் கைய கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய எடுத்து அவன் ஹார்ட் கிட்ட வச்சுட்டு, "இங்க இருந்து சொல்றேன். சத்தியமா சொல்றேன். என் அப்பா, அம்மா கூட இருக்கும்போது கூட நான் இவ்ளோ சந்தோஷப்படல. உன் கூட இருக்கும்போது நான் அவ்ளோ சந்தோஷப்படுறேன். டேய் புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட நான் 2 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ விட்டுட்டு போயிருன்ட்டு. என் இந்த நிலைமையில கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. உன்னை சந்தோஷமா என்னால பார்த்துக்கவும் முடியாது டேயும். பாரு கப்புள்ஸா சந்தோஷமா இருக்காங்க. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது டேயும். நீயும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நானும் உன்கிட்ட 1000 டைம்ஸ்க்கு மேல சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ விட்டுட்டு போயிரு." "நான் சொல்றேன் ஆலிஸ். நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. என்னால அப்படி உன்னை விட்டுட்டு போ முடியாது ஆலிஸ். என்ன உன்னை பார்த்தேன். நீ அழகா இருந்த, சிரிச்ச, பின்னாடி வந்தேன், லவ் பண்ணேன். எனக்கு வேணுங்கிறத பண்ணுனேன், விட்டுட்டு போனேன். என்னை பார்த்தா அந்த பையன் மாரியா இருக்கு? நான் உன் கூட வாழணும்னு வந்திருக்கேன் ஆலிஸ். இப்போ இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டு நான் உன் பின்னாடி வந்தது. நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன்டி. நீ என் ஒய்ஃப் டி. நான் ஏன்டி விட்டுட்டு போகணும் உன்னைய? டேய் புரிஞ்சுக்கோ. புடிவாதமா இருக்காத. ப்ளீஸ். என்னை கெஞ்ச விடாத. இதை பத்தி பேசினா என்கிட்ட பேச மாட்டேங்கிற. கோவப்படுற. ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. ஏன் என்னை வந்து கூட பார்க்க மாட்டேங்கிற? ஆமா. நான் ஏன்டி வந்து பார்க்கணும்? என்னை வேண்டான்னு சொல்றவள, என்னை வேணும்னு சொல்றப்ப நான் வருவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கவ. முடியலடி. எனக்கு உன் கூட இருந்தாலே போதும். என்னடா லூசு மாதிரி வளர்ற? ஹிப்புக்கு கீழே எனக்கு எந்த உணர்ச்சியுமே கிடையாது டேயும். நான் ஒரு யூஸ்லெஸ், ஒரு டாய் கூட கீ போட்டால் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி நான் கிடையாது. உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. உனக்குன்னு பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. தயவு செஞ்சு போ அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. பட்டுன்னு ஆலிஸ்க்கு ஒரு அறைய விட்டுடுறான். ஆலிஸ் அப்படியே கணத்துல கைய வச்சுட்டு அழுதுகிட்டே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அவன் நீல் டவுன் பண்ணிட்டு அவன் மறுபடியும் போய் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, உன் நோஸ்க்கு மேலே இருக்க ஃபீல் இருக்கு பார்த்தியா, உன் ஐஸு, எனக்கு அது போதும். நான் அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் தேடி உன் பின்னாடி வரல. இன்னொரு தடவை நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், பார்த்துக்கோ. சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல நொறுக்கி தள்ளிட்டு போயிடுவேன். நான் ஒரே அடியா போயிடுவேன். ப்ளீஸ் அப்படி பேசாத ப்ளீஸ் டே. அடிக்கெல்லாம் வைக்கிறடி நீ என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஆலிஸும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப இமோஷ்னலாகி அழுதுட்டு இருக்கா. அவன் கொஞ்ச நேரத்துலேயே ஆலிஸை கம்ஃபர்ட் பண்ணி அவளை ஸ்மைல் பண்ண வைக்கிற அளவுக்கு டெய்ன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஆலிஸும் மறந்து டெய்ன் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படியே அந்த வீல் சேரில் மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க வாக் பண்ணி. டெய்ன் அந்த அந்த ஃப்ளவர் எடுத்துட்டு வாயேன். ஆலிஸை அந்த ட்ரீக்கு கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் நிற்க வச்சுட்டு அந்த சுற்றி இருக்கும் இல்லையா ஃப்ளவர்ஸு, அந்த ட்ரீஸ்லேருந்து ஃபால் ஆகிற எல்லா ஃப்ளவர்ஸையும் அவன் கலெக்ட் பண்ணி ஆலிஸ் கையில் கொடுத்துட்டு இருக்கான். டேய் அந்த அந்த ஃப்ளவர் எடு, அது ஒரு க்யூட்டாக இருக்குது. இதுவாடி? அதோ அந்த ஒன்று, அந்த ஒன்று. ஓகே. இந்த கலர்? அந்த அந்த கலரே எடுட்டேயும் எனக்கு
"எடுத்து தரேன்டி இருடி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்து ஆலிஸ் கையில குடுக்குறான். ஆலிஸ் அத ஸ்மெல் பண்ணி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டேயும் அந்த ஃப்ளவர் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு க்ரவுன் மாரி செஞ்சு ஆலிஸ் தலையில வச்சுக்கிட்டு, "ம். சொல்லுங்க மகாராணி. ஹ, இது எப்போ பண்ண? கியூட்டா இருக்கு." என் பிரின்சஸ்க்காக இந்த க்ரவுன் ரெடி பண்ணேன்." "ம். சொல்லுங்க எஜமானி. உங்களுக்காக இந்த டேயும் என்ன பண்ணணும்?" "ம். நான் உனக்கு இப்பயே ஆர்டர் போடுறேன்." "ம். சொல்லுங்க." ஆம், சொல்ல மாட்டேன். ஐயையோ! மகாராணி சொல்லாம நான் எதுவுமே பண்ண முடியாதே! சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ம். வா, வா. வந்து உன் பிரின்சஸ ஹக் பண்ணிக்கோ. ஏதோ பண்ணிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேன் போயிட்டு ஆலிஸ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்க தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உங்க ரூம்ல உங்க ஹேர் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு நீங்க வந்துட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு ஃபோன் கால் வருது. நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அடுத்த செகண்ட் நீங்க டேனுக்கு தான் கால் பண்றீங்க. நீங்க டேன் கிட்ட பேசிக்கிட்டே வெளியில வர்றீங்க. ஆலிஸ் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ ஃபோர்கேட்ல போயிட்டு, "அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு. நான் வெளியில போறேன். டேயன கூட்டிட்டு போறேன். சரியா? நானி கூட சமத்தா இருக்கணும். சீக்கிரம் தூங்கணும். டேப்லெட் போட்டுக்கணும்." "ம். ஓகேடி. நான் பார்த்துக்கிறேன். எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல ஒயன்?" "இல்ல, இல்ல. ஆனா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். சரியா? சமத்தா தூங்கணும். அடம் பிடிச்சிடக்கூடாது." "நானி?" சொல்லுங்க மேடம்." எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிடுங்க. பார்த்துக்கங்க. ஜாக்கிரதை ஆலிஸ். ஓகேவா? பாய்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு நீங்கள் டேன் கூட பேசிக்கிட்டு வந்துடுறீங்க. இப்போது நீங்களும் டேனும் ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுட்டுருக்குறீங்க. டாக்டர் என்னாச்சு? பயன் அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. பிரெயினுக்கு போகிற நரம்பில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும். டாக்டர்ஸ் எல்லாமே ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. நீ ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணிட்டா நான் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் ஆனால் எப்படி அவளுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பட் அவனோட ஏஜ்க்கு இந்த ஆக்சிடென்ட்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவளால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கிரிட்டிக்கல். ஓகே. நீங்கள் நீங்கள் டிலே பண்ணாதீங்க. நீங்கள் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வரீங்க. ஆனா வந்து ஜிமின் பிஃபோர் எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பீங்க. அவளை நீங்கள் தான் கேர் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் டேயுனும். ஸோ அந்த பொண்ணு தானா? டேயுன் இப்போ என்ன பண்ணுறது? மேம், அங்கிள் எல்லா டீட்டெயிலுமே சொன்னார். ஆப்ரேஷன் 100% சக்ஸஸ் தான் முடியுமா? ஸோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் டேயுன், அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவளுக்கு மணி மணி பே பண்ணி ஆகணும். 25 மில்லியன். டேயுன் அப்படியே ஷாக் ஆறான். என்ன சொல்கிறீங்க மேம்? ஆமாம். நான் இப்போ என்ன பண்ணுறது? என்கிட்ட 1 to 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அதுவும் சேவிங்ஸ் ஆலிஸோடது. டேயுன் உன்கிட்ட? மேம் என்கிட்ட ஒரு 4 to 5 எப்படி பார்த்தாலும் பத்தாது மேம். டேயுன் என்ன பண்ணுறது இப்போ நான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வர்றீங்க. டேயுன், நீ டிலே பண்ணாத. நீ போயிட்டு உன் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே பே பண்ணிடு. நான் என்னோட கடையும் தரேன். எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணிடு. மேம் எப்படி பார்த்தாலும் ஒரு 7 கிட்ட தானே வரும். பேலன்ஸ் பேலன்ஸ் மிஸ்டர் பார்க்க கிட்டேயும் கேட்க முடியாது. அவர் பிஸ்னஸ் டூர் போயிருக்காரு. உங்கள் அங்கிள் கிட்ட? மேம் ஃப்ரெண்ட்ஸாக அங்கிள் அப்படி இப்படின்னு பிடிச்சாலும் ஒரு 10 to 15 கிட்ட ரெடி பண்ணிடலாம். யார்கிட்ட கேட்குறது? யார்? ஜிமின் கிட்ட கேட்கலாமா? மேம் கேட்டு பார்க்கலாமா? ஆனால் அவரோடது எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கோம்ல நம்ம. அவரால் எந்த அமௌண்ட்டுமே எடுக்க முடியாதே. பட் என்னால் முடியும். அவனுக்கு அத்தாரிட்டி சைன் நான் தான் போடணும். அவன் செக்கில் சைன் பண்ணிட்டானா நெக்ஸ்ட் சைன் நான் போட்டுனா என்னால் அமௌண்ட் எடுக்க முடியும். ஆனால் மேம் அவருக்கு கொடுக்கணும்ல. கண்டிப்பாக நமக்கு கொடுக்க மாட்டார். ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் 2 பேருக்குமே செட் ஆகாது. அவர் வேற உங்கள் மேலே செம கோவத்தில் இருப்பார். இன்றைக்கி வேற இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருக்கு. எப்படி தருவார்? எனக்கு வேற வழி இல்லை டேயுன். நான் அவன்கிட்ட கேட்டு தான் ஆகணும். ஜிமின் எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்கிறீங்க. டேயுன்னு கொஞ்சம் நேரத்தில் ஜிமின் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் உங்கள்கிட்ட தான் இப்போ சொல்கிறான். அவர் பப்ல இருக்காரு. பப்லையா? டேயுன்
வேண்டாம் மேம். நம்ம வேற ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கலாம். இல்ல டயன். இத விட்டா வேற வழி இல்ல. நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஓகே டயன். நீ டிலே பண்ணாத. நான் ஜிமின் கிட்ட பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் ஹெல்ப் பண்ணுவானான்னு தோணுது. அப்படி இல்லன்னா நான் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆ டேயும் சொல்ல மறந்துட்டேன். நீ எல்லா அமௌண்ட்டையுமே டிக்ளேர் பண்ணி கொண்டாந்து கட்டிடு. ஓகேவா? நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். மேம் எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாக் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. பிகாஸ் அரௌண்ட் ஒரு 9 to 10ங்கிறனால டாக்ஸி எல்லாம் நாட் அவைலபிள். ஸோ நீங்க ரன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸ்ட்ரைட்டா அந்த பப்புக்கு தான் போறீங்க. பெரிய அமர்க்களமான பார்ட்டிஸாக இருக்குது. பிகாஸ் வெரி வெல்த்தி பீப்புள்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற ஒரு பார்ட்டி ஷோ அப்படி போய்கிட்டு இருக்கு. ட்ரிங்க்ஸு கேர்ள்ஸு டூ பீஸில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க. அந்த மாதிரி இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல்லு. ஸோ அந்த பார் செட்டப்பில் அப்படி இருக்குது. ஒரு ஹோம் பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுற கிளப்பு மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்கர்டன் அண்ட் ஒரு ஷர்ட் மட்டும் போட்டிருக்கீங்க. வித்தவுட் ஸ்லிப்ஸில் நீங்கள் ஓடி இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பேர் ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பிளேஸை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் பசங்கள்லாம் ஷர்ட்லெஸ்ஸாக, கேர்ள்ஸ் எல்லாம் டூ பீசஸில் கையில் ட்ரிங்க்ஸு அப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் ஸ்விம்மிங் பூலில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க கேர்ள்ஸ் கூட. அங்கனைக்கு ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஆனால் முக்கியம், நீங்கள் உள்ளே போகிறப்போ உங்கள் மேலே ஸ்மோக்கியெல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க. ட்ரக்ஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கு.